ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க அப்புறம் சூப்பராக ஒரு கை மாடல் தான். அதை எவ்வளோ அழகாக சூப்பராக கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணலாங்கிறத இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க. நம்மக்கிட்ட செல்வம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. நம்மக்கிட்ட செல்வம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு நம்மளை தெரியாது. உண்மை அதானங்க. நம்மளுக்கிட்ட செல்வம் இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். நம்மக்கிட்ட செல்வம் இல்லைன்னா நம்மளை பற்றியே யாருக்குமே தெரியாமல் போயிடும். உண்மைதான். நம்ம உழைச்சா நம்ம அழகாக முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் கையை கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நான் ப்ளவுஸோட கையை வெட்டி வச்சுருக்கிறேன். ஒட்டு எல்லாம் போட்டு கை துணியை அழகாக வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போது அதுக்கு லைனிங்கையும் தேவையானதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த லைனிங் பீஸில் ஒரு 4 இன்ச்சு நீளமும் அந்த 4 இன்ச்சில் ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டு ஒரு சாய்வாக கோடு போட்டு அதை கட் பண்ணி தூரம் எடுத்துக்கிடுதேன். தூரம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸையும் வச்சு நம்ம அப்படி வெட்டி எடுத்துக்கிடுங்க. இப்போ இது அப்படியே நம்ம கையை எப்பவும் தப்போம் இல்லையா, அதே மாதிரி கையை அந்த பார்டரில் வச்சு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை இப்போ நான் அடித்து எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. இதை மிச்ச துணியை கட் பண்ணி தூரம் எடுத்துக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும்ல, அதனால் இதை கட் பண்ணி தூரம் எடுத்துக்கலாம். இதை இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கி அந்த வி ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம ஒரு அடி அந்த வீல ஊசியை வச்சு அழகாக திருப்பி தைக்கிற மாதிரி தைச்சிருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி தூரம் எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி தூரம் எடுத்த பிறகு நம்ம குட்டி குட்டி கட் கொடுப்போம் தெரியுமா, அதை ஃபுல்லாக கொடுத்துக்கங்க. கொடுத்துக்கிட்டு அப்படியே மாற்றி திருப்பி எடுத்துருங்க. மாற்றி திருப்பி எடுத்திங்கன்னாக்கி நம்மளுக்கு அந்த தும்பு சிலும்பல் எதுவுமே தெரியாதா, நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நல்லாயிருக்கா? இப்போ இதை அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் அடிச்சுட்டு இதில் இருக்க மிச்ச துணியையுமே நீங்கள் கட் பண்ணி தூரம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எப்படி தைச்சிக்கிட்டே வரேன்னு? இதை அப்படியே பை சுருக்கம் எதுவுமே விழாத அளவுக்கு நல்லா அழகாக நீவி விட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ தைச்சி எடுத்துட்டு நம்ம அந்த சேலை துணியை கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம சுருக்கு வச்சு இதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதை நம்ம வேஸ்ட் துணியெல்லாம் இப்போ கட் பண்ணி தூர எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கைக்கு தேவையான துணி அளவு மட்டும்தான் இருக்குது. இதை இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு மாடல் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸையும் தைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு நீளம். அகலம் நம்ம சேலையில் உள்ள மிச்ச அந்த இது ஓரமாக வெட்டியிருப்போம்ல அது. சரிங்களா? இதை 2ஆக மடித்து போட்டு சென்டரை ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இதில் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு, அப்படியே அழகாக சும்மா சுருக்கு எப்படி வரணும்னு பாருங்கள். இப்படி ஒரே அளவாக அழகாக இதில் இந்த பக்கம் எத்தனை சுருக்குக்கு நம்ம கொண்டு வரோமோ அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் கொண்டு வரணும். இதில் எல்லோரும் குண்டூசி குத்தி வச்சு தைச்சிக்கிடுவாங்க. நான் இப்படியே மடித்து நான் தைச்சிக்கிறதுனால குண்டூசி குத்த மாட்டேன். நீங்கள் முடிஞ்சால் குத்தி எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இது இந்த சைடு எவ்வளோ அழகாக சுருக்கு எடுத்திங்களோ அதே மாதிரி அந்த பக்கமும் எடுத்து இப்படி வச்சு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் ஒரு அடி, அந்த பக்கமும் ஒரு அடி அடித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் 2 அடி அடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே பையாக அந்த சுருக்கை ஃபுல்லாக நீட்டாக அழகாக எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. எடுத்து விட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு சரியாக வரலன்னா அந்த சுருக்குக்கு நேரே ஒரு குண்டூசி குத்தி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அயன் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். நான் அப்படி பண்ணலை. நான் இதை அப்படியே வச்சு ஒரு அடி மிஷினில் அப்படியே சுருக்க நல்லா அழகாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே அதுக்கு நேரே ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட போகிறேன். அப்படி அடித்து எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த சுருக்கோட அளவு குறையாமல் அழகாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? நல்லாயிருக்கா? இதை ஒரு சைடு ஒரு பக்கமும் இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடுமாக தான் வைக்கணும். அப்போ வச்சிங்கன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். இதையும் அப்படியே வச்சு தைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்களா? இதை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதை நம்ம அப்படி தைச்சி முடித்தோடனே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? இதை நம்ம ஒரு லைனிங் துணியில் அப்படியே வச்சு சுற்றி ஒரு அடி அடித்து எடுத்துக்கணும். இதுக்கு லைனிங் துணி கொடுத்து தைச்சிங்கனாக்கி பார்க்க அழகாக இருக்கும். இல்லாட்டி நல்லாவே இருக்காது. பார்த்துக்கோங்க. அப்படியே தைச்சிக்கோங்க. இப்போ இதில் இருக்க மிச்ச துணியை வேஸ்ட்டு துணியெல்லாம் தைச்சி வெட்டி தூர போட்டுருங்க. இப்போ பாருங்கள் இதை இப்படியே வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கா? இதை அப்படியே வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு குண்டூசியை குத்தி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே சுருக்கம் பை எதுவும் விழாமல் அழகாக வந்துடும். பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குதா? இப்படியே தான் நம்ம தைக்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு பட்டன் வச்சாலும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம லேஸ் வச்சுக்கணும்.
லேஸ் வச்சாக்கி பார்க்க நல்லாயிருக்கும். அது வந்து இந்த சேரீயோட கலருக்கு வச்சாலும் சரி, கோல்டன் கலருக்கு வச்சாலும் சரி நல்லாயிருக்கும். இது மிச்ச துணியை வெட்டி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப டப்புன்னு தூக்கிட்டு இருக்காது. இது பார்க்க நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குதா? இப்படி தான், இது ஈஸியான மெத்தடு தான். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும். என்னங்க பார்த்தீங்களா? கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கை மாடல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாடா, பாய்.